தலைவர் நல்லா உயர்ந்தாங்க கம்மி, ஆனால் உயர்ந்துள்ளோம் நல்ல தலைவர் என்ன. ஆனால் அடிக்கடி வரமாட்டார், நிறைய டயத்தை வேஸ்ட் பண்ணுவார். ஆனால் நல்லா அட்வைஸ் பண்ணுவார். எங்கள் செயலாளர் நல்ல செயல் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் தலைவரை கேட்காம ஒன்றும் கூட போக மாட்டார். எங்கள் பொருளாளர் இருக்கிறாரு, அவர் உட்காந்த இடத்துல உட்காந்துக்குவார் சேர் போட்டு, எங்கேயும் எதையும் பண்ண மாட்டார். வருவார், அப்படியே கலந்துட்டு பேசிட்டு போயிடுவார். ஆனால் நல்ல பொருளாளர். என்ன சொல்ல என்ன அவ்வளோதான். பொதுவாக என்ன சொல்ல வரீங்க? பொதுவாக இந்த தலைமை பரவாயில்ல, சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. ரைட்டு, இன்னைக்கு வந்து நடக்கிற ஆண்டு விழாவில் எல்லாம் சிறப்பாக இருக்குது. டாலர் சிட்டி வலைவிருந்து கழகம் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நல்லா சிறப்பாக எல்லா இதில் இருக்குது. நான் ஒரு 10 வருஷம் நான் வந்து பொறுப்பிட்டிருந்தேன். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நமக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாமே, எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாமே நல்லா சிறப்பாக எல்லாம் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கூல்லையே வந்து இப்போ இந்த கிளப்பில் இந்த ஸ்கூலை வந்து இந்த எங்கள் கிளப்புக்கு போக இந்த ஸ்கூலினுடைய டெவலப்மெண்ட்டு, பசங்களுக்கு இந்த ஸ்கூலினுடைய பராமரிப்புக்கு எல்லாமே நல்ல ஒரு டாலர் சிட்டி மூலயமா எல்லாம் இது ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர் எல்லாமே சிறப்பாக வந்து அவங்களுடைய சேவையை செஞ்சிட்ருக்காங்க. அது பாராட்டுக்குரியது. ஃபஸ்ட்டு தலைவர் நான் வந்து ஏடிஎம்மில் விளையாடினான். அந்த அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடி விளையாடி 2 பேர் தோற்று போயிட்டோம் ஏடிஎம்மில். அப்புறம் இப்போ தலைவர் நான் அதுலேருந்து ஆடுறதை விட்டுட்டேன். இப்போ தலைவர் கம்பல் பண்ணால இந்த வருஷம் ஆடினேன். செகண்ட் ப்ரைஸு நான் வாங்கிட்டேன். ஆனால் இந்த கிரவுண்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மேட்ச் வச்சாலும் டாக்டர் போக வேண்டியதில்லை, உடம்பு அந்த அளவுக்கு செக்அப் ஆயிடும். அதுதான் நம்மளோட பேட்டி. எல்லாரும் கிரவுண்ட் கட்டு வந்து முள்ளு குத்துருதியா விளையாட்டு போட்டி வச்சு நல்லா சிறப்பாக பண்ணாங்க சார். எல்லாருமே நல்லா விளையாடினாங்க. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. அது மட்டும் 2 வார்த்தை. மேட்ச் எல்லாம் நல்லா பண்ணாங்க. இப்போ பரிசளிக்கல இன்னும் போடுங்கிறாங்க. மேட்ச் எல்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்தது. அப்புறம் அதுக்கு எல்லாரும் அனைவருக்கும் காலை வணக்கம். டாலர் சிட்டி வலைப்பந்து கழகமாகிய நாம் இந்த கிளப்பு ஒரு 30-40 வருட பாரம்பரியம் கொண்டது. இந்த வருடம் கடந்த 3 வருடங்களாக நாம் நிர்வாகத்தில் வந்து இது நிர்வகித்து வருகிறோம். இந்த வருடம் விளையாட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்று பரிசீலிப்பு நல்ல நடைபெற உள்ளது. அதற்கு அனைவரையும் வருக வரவேற்று இந்த நேரத்திலே இந்த கிளப் அமைக்கப்பட்டதனுடைய நோக்கம், காரணம் இதை சொல்ல வேண்டிய கடமை உள்ளது. உடற்பயிற்சி அடிப்படையாக கொண்டு இந்த கிளப் உருவாக்கப்பட்டது. நடைபயிற்சி பண்ணும்போது கூட நாம் ஏதோ ஒன்று பேசிட்டு சிந்திச்சுட்டு நாம் ஏதோ ஒரு வேகத்தை குறைப்ப இல்லாட்டி கூட்டுப்போம். ஆனால் இந்த விளையாட்டு என்பது நாம் விளையாட்டை குறைச்சோம்னா தோற்றுருவோம், நல்லா ஆடுனா தான் ஜெயிப்போம். அப்போ நம்ம எந்த விதமான பேச்சும் இருக்காது, எந்த விதமான மனசிந்தனையும் இருக்காது. கிட்டத்தட்ட தியானமாட்ட வெற்றியை நோக்கி பயணப்படும் போது நாம் ஒருமுகமாக நல்லா விளையாடணும், இந்த பால் எடுக்கணும், இந்த பாலை போடணும், எப்படி பாயிண்ட் எடுக்கணும் எண்ணத்தை நாம் வரவழைச்சு நாம் ஒருங்கிணைந்த மனசை வச்சு ஆடுறதுனால இது மனப்பயிற்சியும் கிடைக்குது. வெற்றியோ தோல்வி எல்லாரும் நண்பர்கள். நாங்கள் இங்கே எல்லாருமே சமமாக இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்னும் இதில் எல்லாருமே கலந்துக்காதவங்க, இதை பார்க்குறவங்க ஆராய்ச்சி இருந்தாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு கிளப்பில் இருந்து விளையாட்டு பயிற்சி மேற்கொள்ளுங்க. வாக்கிங் பயிற்சியுடன் இணைந்து, நடைபயிற்சியுடன் இணைந்து விளையாட்டு பயிற்சி மேற்கொள்ளுங்க. ஆரோக்கியம் மிக சிறப்பாக கிடைக்கும். எங்கள் கிளப்புக்கு வந்து மெம்பர் ஆகலாம். நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்கிறோம். அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் புது ரத்தங்கள் சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் விளையாடுற ரத்தமாக சார். விளையாடுறது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். வயசாக ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஆளுகள்லாம் கொஞ்சம் வளர்ச்சி ஹைட்டாக இருக்கிற ஆளுகள்லாம் கொஞ்சம் முன்னால் வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்தலாம். ப்ளஸ் கண்டிஷன் பண்ணலாம், இந்த மாதிரி கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. எல்லாம் சேர்ந்து தலைவர் செயலாளர் போகிறதுக்கு என்ன பொறுப்பு அந்த பொறுப்பு இன்னைக்கு வரணும், சரியான முறையில் செய்து கொண்டு வரவேற்கிறேன். 30 ஆண்டுகளாக நான் இந்த கிரவுண்டுக்கு வந்துட்டு இருக்கிறேன். இந்த வலைவந்து உடைப்பயிற்சி மட்டுமல்ல, ஒரு மனத்துக்கு உண்டான ஒரு சாந்தியை, அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும்.
நண்பர்களோடு வந்து காலையில் ஒரு 1.5 மணி நேரம் நான் பேசுகிறது உடற்பயிற்சியை விட இது வந்து ஒரு மனத்துக்கு ஒரு சாந்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் நண்பர்களாக பழகி கொண்டிருப்பதனால ஒரு காலையில் தொழில் எவ்வளோ ஒரு டென்ஷன் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரும்போது மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியது. உடலுக்கு ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு எளிமையான பயிற்சி செய்வதற்கு இந்த டாலர் சிட்டி வலைபந்து கழகத்தினுடைய இந்த விளையாட்டு உறுதுணையாக இருக்குது. இது அதாவது 2 விதமான ஒன்று உடற்பயிற்சி மற்றும் மனத்துக்கு ஒரு சாந்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். டாலர் சிட்டி வலைபந்து கழகத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் டாலர் சிட்டி வலைபந்து கழகத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இங்கே 2025ஆம் ஆண்டு விளையாட்டு பரிசு விழா நடைபெற்ற உள்ளது. இங்கே அனைத்து உறுப்பினர்களும் மிக சிறப்பாக வந்து விளையாடி பரிசுகளை பெற்றுள்ளார்கள். அதுபோக இங்கே அனைத்து உறுப்பினர்களும் அதாவது ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே வந்து மிக சிறப்பாக விளையாடி ஒவ்வொரு உடைய வலிமை பெற்றிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த கிரவுண்டு வந்து டாலர் சிட்டி வலைபந்து கழகத்தின் ஒரு பெயரை வைத்து கிட்டத்தட்ட 125 உறுப்பினர்கள் வந்து சேர்ந்து அவர்களுடைய உடல் தேகத்தையும் மன மகிழ்ச்சியையும் இந்த இடத்திலே நம்ம டாலர் சிட்டி வலைபந்து கழகம் கொடுத்திருக்கிறது. அதற்கு வந்து நாம் இந்த கிரவுண்டுக்கும் நஞ்சப்பா ஹைஸ்கூல் உயர்நிலைப்பள்ளி அந்த ஸ்கூலுக்கும் நம்ம முதல் வந்து நன்றியை தெரிவித்துக்க வேண்டும். அதுபோக வந்து இங்கே இந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் பொறுப்பேற்று சரியாக 3 வருடங்கள் ஆகப் போகிறது. இந்த 3 வருடங்களில் கிரவுண்டு பராமரிப்பு, மற்ற பராமரிப்பு, இங்கே விளையாடக்கூடிய அனைத்து வீரர்களுக்கும் மருத்துவ உதவி எல்லாமே இந்த டாலர் சிட்டி வலைபந்து கழகத்தின் சார்பாக செயலாளராகிய நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்து அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் இந்த கிரவுண்டு தந்திருக்கிறது. அதுபோக இங்கே இதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டை வந்து பராமரித்து 40 வருடங்களாக உருவாக்கிய பெரியவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் 95 வயதை கடந்து கூட இங்கே வந்து விளையாடு கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த கிரவுண்டை வந்து அந்த கிரவுண்டுக்கு வந்து நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக வந்து இங்கே கிரவுண்டு உறுப்பினர்கள் அனைவருமே இங்கே ஜாதி மதம் பேதமின்றி அனைவருமே இங்கே எல்லாரும் விளையாட்டு வீரர்களாகத்தான் விளையாடு கொண்டிருக்கிறோம். இங்கே எந்த விதமான வேறு வித்தியாசம் பேதம் அடிப்படையில் எதுவுமே கிடையாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு சிறப்பாக இந்த பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. வந்திருந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும், அனைத்து மூத்த உறுப்பினர்களுக்கும் மற்றும் இங்கே வெற்றி பெற்ற வீரர்களுக்கும், விளையாட்டு குழுவுக்கும், விளையாட்டு அம்பையர் அவர்களுக்கும் எங்களுடைய டாலர் சிட்டி வலைபந்து கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வரவேற்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விளையாட்டுப் போட்டியினுடைய பரிசளிப்பு விழாவிற்கு வருகை அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். முதலில் டாலர் சிட்டி வலைபந்து கழகத்தின் வழிகாட்டிகளும் முன்னாள் தலைவருமான அண்ணன் ஆர்கே ஜெனவன் அண்ணன், திரு சந்திரா பழனிசாமி அண்ணன், ஈஸ்வரன் அண்ணன் மற்றும் நம்ம முன்னாள் தலைவர் எங்களுடைய விளையாட்டினுடைய குரு பிசிஎஸ் மணியன் அவர்களையும் முதலில் வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக டாலர் சிட்டி கழகத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களையும், விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களையும், விளையாட்டுப் போட்டியில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களையும், உடல்நிலை சரியில்லாமல் விளையாட முடியாதவர்களையும், அதனால் வெற்றி பெற்ற வீரர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். நிறைய பேர் இருக்காங்க. அடுத்ததாக இந்த விளையாட்டுப் போட்டி மிக சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருந்த அனைத்து அம்பையர்களும், அதில் முக்கியமாக போதாளங்கள் சேர்ந்த 2 மாமணிகள் கணேசன் உண்டான நேர்மை நீதியோட சிறப்பாக நடத்தி கொடுத்த போதாளனுக்கு உண்டான நீதி நேர்மையோடு நடத்தி கொடுத்து சிறப்பாக விளையாட்டு போட்டியை நடத்தி கொடுப்பதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களையும் வருவது வரவேற்கின்றேன். டாலர் சிட்டி கழகத்தினுடைய துணைச் செயலாளர் இளங்கோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரையும் வரவேற்கின்றேன். அடுத்ததாக நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறது என்றால் நிதி முக்கியம். அந்த நிதியை தாராளமாக வாங்கி வழங்கி டாலர் சிட்டி முன்னாள் தலைவர் பிரிசிஸ் மணியன் அவர்களுக்கும் மற்றும் பின்னால் தலைவர் MSC முத்து அவர்களுக்கும், தம்பி சபரி அவர்களுக்கும் நன்றி கூறி, இளங்கோ அவர்களுக்கும் நன்றி கூறி
பொன்னியான் அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். இறுதியாக பரிசு பெற்றவர்களுக்கு தான் பரிசு கொள்ளலாம், பங்கேற்றவர்களுக்கு ஒன்றும் இல்லை என்று கேட்பவர்களுக்கு AS ரமேஷ் அவர்கள் அனைவருக்கும் அசையுள்ளார். அவர்களையும் வருக வந்து வரவேற்று இத்துடன் வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன். நாம் நிகழ்ச்சியும் செல்வோம். நன்றி, வணக்கம். அடுத்தது நமது முன்னாள் தலைவர் RKG பெரியண்ணன் ஜெகநாதன் அவர்கள் ஒரு வார்த்தை பேசுகிறார். விளையாட்டு போட்டிகளை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். நேர்மையான முறையில் நடத்துவதற்கும் மற்ற விளையாட்டு வீரர் அனைவருக்கும் நன்றி. அடுத்தது நமது முன்னாள் தலைவர் சந்திரா பழனிசாமண்ணன் ஒரு வார்த்தை பேசுகிறார். யாவருக்கும் காலை வணக்கம். விளையாட்டு போட்டியில் விளையாடி பங்கேற்று அனைவருக்கும் அடுத்தது ஈஸ்வரன் முன்னாள் தலைவர் அவர்கள் ஒரு அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் விளையாட்டு போட்டியில் ஜெயிக்காம எல்லாரும் பிரைஸ் இருக்குது, வாங்கிட்டு சந்தோஷம் போகலாம் வீட்டுக்கு. அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது முன்னாள் தலைவர் விளையாட்டு குரு எங்களுக்கு பிரிசிஸ் மணி அவர்கள் ஒரு வார்த்தை பேசுவார். பேச தெரியாத ஆளுக்கு காலசிட்டி வழக்கத்து கழக நண்பர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டு போட்டியை நம்ம தலைவருக்கு சிறப்பாக டீம்லாம் அமைச்சு நல்லபடியாக முடிச்சு இன்னைக்கு பரிசேர்ப்பு விழா ஆரம்பம். இந்த விழாவில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கு என்னுடைய மனமாறு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது உறுப்பினர்கள் மாண்புமிகு உறுப்பினர்கள் யாராவது கருத்து சொல்ல விரும்பினால் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். யாராச்சும் வாங்க. விளையாட்டு குழு உறுப்பினர் சிவசாமி அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பாக தலைவர் செயலாளர் அடுத்தது வந்து நம்ம செயலாளர் கருப்புசாமி, அடுத்தது நம்ம அன்பு செயலாளர் கருப்புசாமி என்ற படையப்பா என்ற கருப்புசாமி உரையாற்றுவார். வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய காலசக்தி வலைபந்து கழகத்தின் அன்பு உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய காலசக்தி வலைபந்து கழகம் தொடங்கி கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாகிறது. அதற்குண்டான அடித்தள போன்ற பெரியவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய காலசக்தி வலைபந்து கழகத்தில். அவர்கள் இங்கே வந்து நம்முடைய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். அதுபோக இந்த 40 வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு காலசக்தி வலைபந்து கழகத்தின் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்ததற்கு காரணம் உறுப்பினர்களாகிய உங்களால் தான் இந்த காலசக்தி வலைபந்து கழகம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதுபோக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், நம்முடைய காலசக்தி வலைபந்து கழகத்தில் இந்த 2 வருடம் முடித்து 3 வருடங்கள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் காலசக்தியுடைய விளையாட்டு மைதான பராமரிப்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதுபோக ஏப்ரல் மாதத்திலே மறுபடியும் ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு மறுபடியும் இந்த கிரவுண்டை பராமரித்து உங்களுக்கு இதுவரைக்கும் முழங்கால் வலி இல்லாம இதுவரைக்கும் யாருக்குமே இந்த 2-3 வருஷத்துல முழங்கால் வலியே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பா பராமரிச்சுட்டு இருக்கோம். மறுபடியும் ஏப்ரல் மாதத்துல ஒரு பராமரிப்பு ரொம்ப சிறப்பாக பண்ணி இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக விளையாடுவதற்கு உங்களுக்கு நாங்கள் செய்ய தயாராக உள்ளோம். அதுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக இந்த அதாவது நம்முடைய காலசக்தி வலைபந்து கழகத்தினுடைய பெயர் எவ்வளவு நல்ல ஒரு வளர்ச்சி, அதாவது நல்ல பேர் எடுத்துருக்கு. உதாரணம், இங்கே நஞ்சப்பா ஹைஸ்கூலில் வந்து ஒரு ஆண்டு விழா நடந்தது. அந்த ஆண்டு விழா நடந்தது வந்து நம்முடைய காலசக்தி வலைபந்து கழகத்தினுடைய
இங்கே நன்கொடை கொடுக்கறதும் சரி, பராமரிப்பும் சரி, அதை பாராட்டி அவர்கள் எல்லாம் நம்மளை எல்லாம் பேசினார்கள். நம்ம டாலர்ஸ் வளைகுண்டு கழகத்திற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதையெல்லாம் நினைக்கும் போது நம்மளுடைய உறுப்பினர்களை நீங்கள் உங்களுடைய நிதி உதவியோடு இந்த அளவு வளர்ச்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கே நன்கொடையாளருக்கு உங்களுக்கு ஒரு சார்பை அறிவிக்க நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதுபோக வந்து அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் நன்மையின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசு பெற இருக்கும் வீரர்களுக்கும் நன்மையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே அம்பையராக செயல்பட்ட விளையாட்டு குழு, அதுபோக வந்து விளையாட்டு குழுவுக்கும் அம்பையராக இருவரும் 3 பேரும், அதாவது காபி ரமேஷ் அவர்களும் சீட்டு ரமேஷ் அவர்களும் இளவு அவர்களும் மிக சிறப்பாக இந்த விளையாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்க அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்மையை தெரிவித்துக் கொண்டு இங்கே இப்பொழுது பிரைஸ், அதாவது பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது. முதலில் நன்கொடையாளருக்கு துண்டு அறிவிப்பு விழா நடைபெற உள்ளது என்று தெரிவித்துக் கொண்டு, எப்பவுமே யாருக்கும் எதுவும் தலைத்தவர்கள் இந்த விளையாட்டு மைதானத்தில் இங்கே அனைவரும் இவ்வளவு சிறப்பாக வந்திருந்து இந்த அளவுக்கு வந்து நடத்தி கொடுத்ததற்கு மிக்க நன்மை தெரிவித்துக் கொண்டு, இங்கே அனைவரும் ஒரு சந்தோஷம் பிரியமாக விளையாட்டில் இவ்வளவு நம்முடைய, அதாவது மனிதனுக்கு வந்து பணமும் வேணும், பலமும் வேணும். பணம் இருந்தா யாருமே ஒரு எதையுமே சாதிக்க முடியாது. உடம்புல பலம் மட்டும் இருந்தா எதையும் சாதிக்கணும். அப்ப வந்து பலம் 2 பேர் வேணும். அதாவது பணம் நம்மளுக்கு தேவைக்கேற்ற பணமும் இருக்கணும், நம்மளுக்கு தேவைக்கேற்ற நம்மளோட உடம்புடைய பலமும் இருக்கணும். அப்ப பலம் இருக்கும்போது பணம் இருக்கும் பிரயோஜனம் இல்லை, பணம் இருக்கும் பலம் இருக்கும்போது பிரயோஜனம் இல்லை. அப்ப அதனால பணமும் பலமும் இருக்க வேண்டும். உடம்பை பேணி காக்க இந்த நம்முடைய டாலர்ஸ் வளைகுண்டு கழகத்தினுடைய கிரவுண்டு நம்மளுக்கு எல்லாம் உதவி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விளைவிற்கு நன்றி. செயலாளருக்கு நன்றி. தன்னுடைய உரை அனைத்தையும் தெரிவித்துவிட்டார். ஓரிரு வார்த்தை நான் தலைவர் என்ற முறையில் டாலர்ஸ் வளைகுண்டு கழகம் நல்ல கிரவுண்டு அமைச்சு கொடுத்து விளையாடுறதுக்கு வலிக்கு விடாம அந்த வேகமாக போய் பால் பிடிப்போது வரும்போது முழங்கால் தாக்குதல் உண்டான வழி இல்லாம கோச்சு கொடுத்துருக்கோம். மறுபடியும் ஏற்பட வந்து மிகச்சிறப்பாக பண்ண போறோம் கிரவுண்டை. இதை தாண்டியும் நம்ம பொதுவெளியில இந்த நஞ்சப்பா உயர்நிலை பள்ளிக்கு மேல்நிலை பள்ளிக்கு நம்மளுடைய பங்களிப்போடு வந்து டாலர்ஸ் நன்கொடையோடு நாம் வந்து ஒரு அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஒரு காரியங்களை செஞ்சு கொடுத்ததுனால ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஆண்டு விழாவில் அவங்க மற்ற ஆசிரியர்களும் நம்ம டாலர்ஸ் வளைகுண்டு பெயரை சொல்லி எங்க பாராட்டிய போது அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் கைதட்டியது உள்ளபடியே நமக்கெல்லாம் பெருமையாக இருந்தது. நமது சமூக பணி, நம்முடைய கிரவுண்டு பணியுடன் சமூக பணியும் நாம் சேர்ந்து செய்ய வேண்டும். இது வந்து நமது துரையண்ணன் அவர்கள் டைம் துறை நடுவர் வேண்டுகோள் வைத்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவர்களும் உதவித்தொகை செய்ய வேண்டும் என்று. அது டாலர்ஸ் வளைகுண்டு கழகத்தினுடைய அந்த நிதியிலிருந்து எடுக்காமல் தனிப்பட்ட முறையிலே ஒரு நிதி ஆதாரத்தை உருவாக்கி நன்கொடையை பெற்றுக் கொடுக்கலாம் என்று முடிவு செய்துள்ளோம். அதன் முதல் அந்த நன்கொடையாக மாணவர்களுக்கு அந்த வெற்றி பெற்ற மாணவர்கள் ஊக்கப்படுத்துவதில் உற்சாகப்படுத்துவதில் இருக்க வேண்டும் என்று முதல் நன்கொடையாக எனது நன்கொடையாக ரூபாய் 5000 அறிவிக்கின்றேன். மற்ற உறுப்பினர்களும் 1500 முதல் சொல்லுங்க எவ்வளவு நிதி சேர்ந்தால் நமக்கு வெற்றி பெற்ற மாணவர்கள் பழமையாளர் சேர்த்து கொடுத்து அவங்களுக்கு உங்கள் கையாலேயே வந்து அந்த உதவி பண்ணலாம் நான் நினைக்கிறேன். என்னுடைய பங்களிப்பாக 5000 என்று அறிவிக்கின்றேன். அது தனி நிதியை போட்டு எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் அடுத்து அல்லாத நிதி வந்து படிப்புகளை வெற்றி பெற்ற மாணவர்கள் உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதோடு விரைவில் செயல்பட அடுத்த வாரம் கூடி இடைப்பட்ட விரைவில் கூடி டூர் இந்த வருஷம் செல்வது பற்றி விரைவில் முடிவெடுக்கும். டூர் வந்து விரைவில் நல்ல அறிவிப்பு வெளியாகப்படுத்தும் போது ஒரு உத்தரவாதத்தை அளிக்கும்போதோடு டூருக்கு முன்னாடியே நிறைவு பரிசு உறுப்பினருக்குள்ள நிறைவு பரிசு விரைவில் வழங்கப்படும். அதுக்குண்டான பணிகளும் ஆரம்பித்து விட்டோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் நன்கொடைகளுக்கு அன்பு உள்ளங்களுக்கும் மிகச்சிறந்த அம்பையரிங் வேண்டி எதிர்பாராத அளவுக்கு வந்து அம்பையர்கள் மிக ஒழுக்கத்தையும் அவங்க எவ்வளவு ஒரு பெஸ்டா தெரியும் போது ஒரு 2.5 மணி நேரம் நிற்க வேண்டியது வருது. ரமேஷ் எல்லாம் 2.5 நின்று பார்த்தா தெரியும் அவ்வளவு சிரமம் அவங்களுக்கு டாலர்ஸ் வளைகுண்டு கழகம் 2 அம்பையர்களுக்கும் மிகவும் நன்றி கடன்பட்டுள்ளது. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பரிசளிப்பு விழா எளிதே துவங்குகிறது. நன்றி, வணக்கம்.
இளங்கோ அவர்கள் நமது தொழிற்சாலை இளங்கோவர்கள் ஒரு வார்த்தையுடன் பரிசீலனை போலாவே தூக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த விளையாட்டு போட்டிக்கு ஒத்துழைத்த அனைத்து விளையாட்டுகளுக்கும் நன்றி பாராட்டி இந்த பரிசினை வழங்குகின்றோம். நன்றி, வணக்கம்.
என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பரிசளிப்பு விழா மிக சிறப்பாக எங்கே கொடி கட்டணும்னு பார்த்தா பெரிய ஒலிம்பிக் போட்டி நடக்கிற மாதிரி இருக்குது. நல்லா சிறப்பாக ஏற்பாடு நமது தலைவர் அவர்களும் செயலாளர்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதனால இதுக்கு ஒரு நன்றி தனியாக தெரிவிக்கிறேன். மற்றபடி உறுப்பினர்களுக்கு பரிசு கொடுக்கறது பார்த்தா நாம விளையாட விட்டுறோம்னு இதா இருக்குது. ஆனா நம்மளால எல்லாம் விளையாட முடியாது. அது எல்லாத்த விட 6 கேஜி கேஜிஎஸ் வாங்குறது வந்து, ஆனா முதல் பரிசு நான் அழுவிட்டாரு. நான் முதல் பரிசு தான் எதிர்பார்த்தேன். அதனால அடுத்த வருஷம் முதல் பரிசு வாங்கிடுவாரு. அவருடைய முயற்சிக்கு நான் பெரிய வாழ்த்துக்கள். சரி. அதனால இந்த விழாவுக்கு இவ்வளவு சிறப்பா எல்லாரும் வந்து நடைபெற்றதுக்கு நம்ம வாழ்த்துக்கள். எல்லாரும் இதே போல உடல்நலம் பெற்று தொடர்ச்சியா விளையாட்டு வீரர்கள் ஆடிட்டே தான் இருக்கணும், பரிசு வாங்கிட்டே இருக்கணும். அதுபோக இந்த ஏற்பாடு செஞ்ச தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் நன்றி. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்களுக்கும் நன்றி. விளையாடுறாரு. நம்முடைய ஒரு சினாரி எடுத்துருவார். அதாவது 95 வயதை கடந்து 96வது வயது ஆரம்பித்துள்ளது. இவருடைய நம்முடைய டாலசி வளைவு கழகத்தின் இவருடைய சிறப்பு, அவருடைய வயது என்பதை உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிரந்தர பௌர்ணமி சிந்தன் அவர்களுக்கு கௌரவப்படுத்தி தேவையான கொண்டாடி எல்லோருக்கும் நன்றி.